السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக அரபு இலக்கண வகுப்பிலே ஜஞ்சானியினுடைய பாடத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற பாடத்திலே இத்காம் என்றால் என்ன, இத்காம் எத்தனை வகைப்படும் என்பதை தெரிந்து கொண்டிருந்தோம். இத்காம் என்பது சலாசத்து அன்வாயின் 3 வகைப்படும். வாஜிப், மும்தனி, ஜாயிஸ். கட்டாயமாக இத்காம் செய்ய வேண்டிய இடங்கள், கட்டாயமாக இத்காம் செய்யக்கூடாத இடங்கள், விரும்பினால் இத்காம் செய்தும் விரும்பினால் இத்காம் செய்யாமலும் படிக்கக்கூடிய இடங்கள் என்று 3 இடங்களை பற்றிய பாடங்களை நாம் என்ன செய்திருந்தோம், பார்த்திருந்தோம். அதனுடைய ஒரு தொடராக இப்போது பலகீனமான ஃபியால்களை பற்றிய பாடங்களை நாம் பார்க்க போகின்றோம். பலகீனமான ஃபியால்கள் என்றால் என்ன, அவை எத்தனை வகைகளாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்தில் பலகீனமான எழுத்துக்கள் என்பது நுழையும் என்பதையெல்லாம் இதிலே நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். இந்த பாடங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆரம்பமாக மீசானில் நாம் படித்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா என்ன என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒரு ஃபியாலினுடைய முதல் எழுத்திற்கு ஃபா கலிமா என்றும், அந்த ஃபியாலினுடைய 2வது எழுத்திற்கு ஐன் கலிமா என்றும், அந்த ஃபியாலினுடைய 3வது எழுத்துக்கு லாம் கலிமா என்றும் சொல்லப்படும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறது. அடிப்படையில் பார்த்தா இப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஃபியாலினுடைய அசல் வார்த்தைகளில் வரக்கூடிய முதல் எழுத்துக்கு தான் ஃபா கலிமா, 2வது எழுத்துக்கு ஐன் கலிமா, 3வது எழுத்துக்கு லாம் கலிமா. உதாரணத்துக்கு ஃபஅல அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் இதில் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அதே நேரத்தில் எஃப்அலு அப்படின்னு சொல்லும்போது இதில் யா என்பது ஃபா கலிமாவாக வராது. யா என்பது அலாமத்துல் முஸ்தக்பில், ஹர்ஃபுல் முஸ்தக்பிலுடைய அடையாள எழுத்து. அடுத்து ஃபா என்பது ஃபா கலிமா, ஐன் என்பது ஐன் கலிமா, அடுத்து லாம் என்பது லாம் கலிமா. இவ்வாறு தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இந்த எழுத்துக்கள் நமக்கு தெளிவான முறையில் தெரியணும். 1. 2வது, எது அதிகப்படியான எழுத்து, எது எதனுடைய அடையாள எழுத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால் அஜ்னாஸ் படிச்சிருக்கோம். இப்போ அஜ்னாஸில் நம்ம படிச்சிருக்கிறோம், அக்ரம படிச்சிருக்கோம். இப்போ அக்ரமாவில் எது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அக்ரமாவில் அலிஃப் என்பது ஹர்ஃபுன் ஜாயிது, அதிகப்படியான எழுத்து. அலிஃபுங்கிறது என்னது, ஹர்ஃபுன் ஜாயிது, அதிகப்படியான எழுத்து. அப்போ கேஃப் என்பது ஃபா கலிமா, ரா என்பது ஐன் கலிமா, மீம் என்பது லாம் கலிமா, அக்ரம. இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபியால்களுடைய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவை நாம் துல்லியமாக நினைவில் வைத்திருந்தால் தான் இந்த பாடம் நமக்கு புரியும். இல்லை எனக்கு ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா எதுனே தெரியலை, அல்லது அதை கண்டுபிடிக்க தெரியலை, அல்லது நான் அஜ்னாஸ் படிக்கும்போது அந்த ஃபியால்களில் ஹுரூஃபுன் ஜாயிது அதிகப்படியான எழுத்துக்கள் எதுங்கிறது நான் படிக்கலை, அது மாதிரி ஹர்ஃபுன் நஃபியினுடைய அடையாள எழுத்து எதுன்னு படிக்கலை, அது மாதிரி ஜசுமினுடைய எழுத்து எதுன்னு படிக்கலை, இந்த மாதிரி எந்தெந்த எழுத்து எதுக்குள்ளதுங்கிறத நாம் படிக்காமல் மறந்துருந்தாலோ அல்லது படிக்காமல் விட்டுருந்தாலோ இந்த பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக உங்களுக்கு ஆயிரும். அப்போ நான் அதுக்கு தான் முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். நீங்கள் ஜஞ்சானியை நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மீசானும் அஜ்னாஸும் நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா மீசான் அஜ்னாஸினுடைய விளக்க விரிவுரை தான் இந்த ஜஞ்சானி. அப்போ இந்த ஜஞ்சானி உங்களுக்கு புரியணும்னா மீசான்லேருந்து அஜ்னாஸ்லேருந்து எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா என்ன செய்யணும், சும்மா இருக்க நேரங்களில் இந்த பாடத்தெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய மதரசால ஒரு 3 நாளாக பாடம் நடத்தலை,
அப்போ 3 நாளாக பாடம் நடத்தலை, பாடம் வரல நீங்கள் சும்மா உட்காரணும் அவசியம் இல்லை. நடத்தின பாடங்களை ஒரு வாட்டி என்ன செய்யலாம், ரிவிஷன் பண்ணலாம், எடுத்து பார்க்கலாம். இந்த பாடம் நம்ம நீ ரொம்ப தப்பாக சொல்லியிருக்கிறோம், இந்த பாடம் நமக்கு புரியலை, இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க, இதில் நம்ம எழுதாமல் விட்டுட்டோமே, இப்படின்னு சொல்லி ஒரு ரிவிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடமும் மறக்காமல் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கிதாபை வாசிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்ன செஞ்சிடும், கிடச்சிக்கும். அதில் உங்களுக்கு ஒரு மகாரத்தை என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ பாடங்களை தெளிவாக என்ன செய்யணும், நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். பாடத்தை தெளிவான முறையில் நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். சரி, இப்போ பாருங்கள், முஅத்தல்லை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? அல் முஅத்தல்லு, முஅத்தல் அப்படின்னு சொன்னால் பலகீனமானதுன்னு அர்த்தம். முஅத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க, பலகீனமானது, பலகீனமான வினை சொல். இதுக்கு நீங்கள் எப்படி டைட்டில் கார்டு எப்படி கொடுத்துக்குவீங்க, அல் முஅத்தல்லு பலகீனமான வினை சொற்களை பற்றிய பாடம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, கிதாபில் எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாசிக்கிறது கவனமாக பார்த்துக்கணும். அல் முஅத்தல்லு, முஅத்தல் என்பது ஃபிஅலுன், அது ஒரு வினை சொல்லாகும். முஅத்தல் என்பது என்னதுங்க, ஃபிஅலுன், அது ஒரு வினை சொல்லாகும். வினை சொல்னா என்ன, ஒரு செயலை அறிவிக்கக்கூடிய வார்த்தை தான் வினைச்சொல். அடித்தான் வினைச்சொல், சாப்பிட்டான், தூங்கினான், அழுதான், சிரித்தான், எழுதினான், படித்தான், தொழுதான், துஆ செய்தான், ஒழு செய்தான், இது எல்லாம் என்னதான், வினைச்சொல் தான். ஏன், ஒரு செயலை அறிவிக்கிறது. ஒரு செயலை அறிவித்தால் அதற்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, அல் ஃபிஅல், வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குதுங்களா? அப்போ முஅத்தல் என்பது என்ன அப்படின்னா, அது இஸ்மோ ஹர்ஃபோ கிடையாது. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம், கலிமா எத்தனை வகையாக இருக்குது, சலாசத்து அன்வாயின். இஸ்மு கலிமா தான், ஹர்ஃபும் கலிமா தான், ஃபியாலும் என்னது தான், கலிமா தான். அப்போ நாம் இதில் என்ன படிக்கிறோம், முஅத்தல்ங்கிறது இஸ்மில் வருதான்னு கேட்டால் இல்லை, முஅத்தல்ங்கிறது ஹர்ஃபில் வருதான்னு கேட்டால் இல்லை. முஅத்தல்ங்கிறது எதில் வருது, ஃபியாலில் வருது, வினை சொல்ல வருகிறது. அல் முஅத்தல்லு, முஅத்தல் என்பது பலகீனமானது என்பது ஃபியாலுன், அது ஒரு வினை சொல்லாகும். கான ஆகியிருக்கும், கான ஆகியிருக்கும், அஹது ஒன்று, ஹுரூஃபி ஹி அதனுடைய எழுத்தில் ஒன்று ஆகியிருக்கும். அல் அஸ்லியத்தி அஸ்லியத்தான, அஸ்லியத்தான அதனுடைய எழுத்தில் ஒன்று ஆகியிருக்கும். எப்படி ஆகியிருக்கும் ஒன்று, ஹர்ஃபன் மின் ஹுரூஃபில் இல்லத்தி, ஹர்ஃபன் எழுத்தாக, மின் ஹுரூஃபில் இல்லத்தி இல்லத்தினுடைய எழுத்துக்களில் இருந்து எழுத்தாக அதனுடைய அசல் எழுத்துக்களில் ஒன்று ஆகியிருக்கும். நல்லா விளங்கிக்கங்க. லரப லாது ரா, லரப லாது ரா பா மூணுமே அசல் எழுத்து. நசர நூன் சாதரா அசல் எழுத்து. விளங்குதுங்களா? ஃபதஹ ஃபா தா ஹா என்னது அசல் எழுத்து. விளங்குதா? அது மாதிரி அக்ரம அலிஃப் என்பது அதிகப்படியான எழுத்து, அடுத்து இருக்கிற 3 எழுத்து அசல் எழுத்து. காரம நடுவில் வரக்கூடிய அலிஃபு அதிகப்படியான எழுத்து, அடுத்து இருக்கிற எல்லா எழுத்து முன்னாடி பின்னாடி இருக்கிற எழுத்துக்கள்லாம் அசலான எழுத்து. முஅத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அது இந்த ஃபியாலினுடைய அசல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நாம் சில எழுத்துக்களை படிக்கிறோமா இல்லையா, சுலாசி முஜர்ரதாக இருக்கட்டும், ருபாய் முஜர்ரதாக இருக்கட்டும், இதில் அசல் எழுத்துக்கள் நாம் படிக்கிறோம். இந்த அசல் எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லத்தினுடைய எழுத்தாக இருக்கும். அதிகப்படியான வரக்கூடிய எழுத்துக்களில் இல்லத்தினுடைய எழுத்து வந்தால் அது லாபஸ், அது இங்கே பேசப்படக்கூடிய விஷயம் இல்லை, அது இங்கே பேசப்படக்கூடிய விஷயம் இல்லை. அசல் எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லத்தினுடைய எழுத்தாக வந்தால் அப்போ அந்த ஃபியால் என்ன ஃபியாலுன்னு சொல்லுவோம், நாம் முஅத்தல்லான ஃபியாலு, பலகீனமாக்கப்பட்ட ஃபியாலுன்னு சொல்லுவோம். வஹிய வ இன்னும் ஹிய அது, அல் வ உ ஒல் அலிஃபு ஒல் யா உ. இதற்கு என்ன, இந்த 3 எழுத்து என்ன எழுத்துங்க, இல்லத்தினுடைய எழுத்து 3, அது என்னெல்லாம், வாவ் அலிஃப் யா ஆகிய 3 எழுத்துக்களும் இல்லத்தினுடைய எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? வத்து சம்மா இன்னும் பெயர் சொல்லப்படும், வத்து சம்மா
இன்னும் பெயர் சொல்லப்படும் ஹர்ஃபல் மத்தி. ஹர்ஃபுல் மத்து என்று இந்த 3 எழுத்துகளுக்கும் பெயர் சொல்லப்படும். ஹர்ஃபுல் மத்து என்றால் நீட்டக்கூடிய எழுத்து என்று பொருள். ஹர்ஃபுல் மத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? நீட்டக்கூடிய எழுத்து இல்லையா? நம்ம இதை நீட்டக்கூடிய எழுத்து நீ ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாவ் இருக்க, இந்த வாவ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் லம்மு பெற்ற எழுத்தை நீட்டுவதற்கு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பா லம்மு பூ, அப்படி தானே? பா போட்டு நீங்கள் எழுதுங்க, பா லம்மு பூ. இப்போ இதை பூ அப்படின்னு படிக்கணும் என்ன செய்வோம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு வாவை போட்டு அந்த வாவுக்கு சுக்குன்னு வச்சுருவோம். பக்கத்தில் ஒரு வாவை போட்டு வாவுக்கு என்ன செஞ்சுருவோம்? சுக்குன்னு வச்சுருவோம். அப்போ பா லம் வாவ் பூ நீட்டுறோமா? நீட்டி படிப்போம் இல்லையா? அப்போ நீட்டி படிக்கிறனால அது ஹர்ஃபுல் மத்து இல்லையா? அடுத்து அலிஃபும் ஹர்ஃபுல் மத்து தான். அலிஃப் எதுக்குள்ள ஹர்ஃபுல் மத்தா வரும் அப்படின்னு சொன்னால் ஃபத்ஹாக்கு வரும். பா ஃபத்ஹா பா, பா ஃபத்ஹா பா. இப்போ இதை பான்னு படிக்கணும் என்ன செய்வோம்? பக்கத்தில் ஒரு அலிஃபை மட்டும் போட்டுருவோம். ஒரு அலிஃபை மட்டும் என்ன செஞ்சிருவோம்? இப்படி போட்டோம்னா பான்கிறது என்னவாயிரும்? பான் ஆயிரும். அப்போ அலிஃபும் என்னது தான்? ஹர்ஃபுல் மத்து தான். யா என்பது கசர் பெற்ற எழுத்தை நீட்டுவதற்காக வேண்டி வரும். உதாரணத்துக்கு பா கசர் பி, அதுக்கு பக்கத்தில் யாவை போட்டோம்னா பா கசர் யா பி என்று என்ன செய்யும் வரும். அப்போ இது நீட்டக்கூடிய எழுத்தாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதுதான் என்ன செய்வாங்க? ஹர்ஃபுல் மத்து. வாவ் என்பது லம்மு பெற்ற எழுத்தை நீட்டக்கூடியதற்காகவும், அலிஃப் என்பது ஃபதஹ் பெற்ற எழுத்தை நீட்டக்கூடியதற்காகவும், யா என்பது கசர் பெற்ற எழுத்தை நீட்டக்கூடியதற்காக வரக்கூடியதாக இருப்பதனால இதற்கு ஹர்ஃபுல் மத்து என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. வல்லீன், இன்னும் லீனுடைய எழுத்து என்றும் இதை என்ன செய்வோம்? நாம் சொல்வோம். லீனுடைய எழுத்துனாலும் என்னதான்? நீட்டி படிக்கிறது, உச்சரிப்பை மென்மையாக்கி படிக்கிறதுக்கு லீனுடைய எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் எஜ்மஉஹா, இன்னும் எஜ்மஉ ஒன்று கூட்டுவாய், ஹா அதனை ஒன்று கூட்டுவாய், கௌலிக்க உன்னுடைய சொல்லில் அதனை நீ ஒன்று கூட்டுவாய். எப்படி ஒன்று கூட்டி சொல்வீங்க? வாய். இந்த எழுத்தை நீங்கள் வாவ் அலிஃப் யா அப்படிங்கிறத நீங்கள் சுருக்கமாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒன்று கூட்டி எப்படி சொல்லுவீங்க? வாய் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? வாய். வாயின்னு சொன்னால் அதில் என்ன எழுத்து? அது இல்லத்தினுடைய எழுத்து, மத்தினுடைய எழுத்து, லீனுடைய எழுத்து அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம்? ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். விளங்குதுங்களா? அப்போ இப்போ இந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முஅத்தல் அப்படிங்கிறது ஒரு வினை சொல்லாகும். அது எப்படிப்பட்ட வினைச்சொல் அப்படின்னு சொன்னால், அந்த வினைச்சொல்லினுடைய அசல் எழுத்துக்களில் ஒரு எழுத்து, திரும்ப நான் நல்லா உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், அசல் எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லத்தினுடைய எழுத்தாக வரும். அப்படி வந்தால் அந்த ஃபிஅலு முஅத்தல்லான ஃபிஅலு. இல்லத்தினுடைய எழுத்துனா என்ன அப்படின்னா, வாவ் அலிஃப் யா ஆகிய 3 எழுத்துக்கள் இல்லத்தினுடைய எழுத்தாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதிகப்படியான எழுத்துக்களில் இல்லத்தினுடைய எழுத்து வந்தால் லா பஸ், அக்ரம இருக்குது, அலிஃப் இருக்குது, இல்லத்தினுடைய எழுத்து தான். இதை நம்ம சர்ச்சை செய்ய போகிறோமான்னு கேட்டால் இல்லை. காரமாக இருக்குது, இதில் வந்திருக்கு, இதில் காரமெல்லாம் அலிஃப் வந்திருக்கு, இதில் நாம் சர்ச்சை செய்ய போகிறோமா அப்படின்னு கேட்டால் என்ன இல்லை, சர்ச்சை செய்ய போகிறது இல்லை. அப்போ இந்த இல்லத்தினுடைய எழுத்து வந்தால் எங்கெங்கே வந்தால், ஃபா கலிமாவில் வந்தால் எப்படி வரும், ஐன் கலிமாவில் வந்தால் எப்படி வரும், லாம் கலிமாவில் வந்தால் எப்படி வரும், ஃபா கலிமாவில் வந்ததுன்னா மாதியில் எப்படி வரும், முஸ்தக்பில் எப்படி வரும், மஜ்ஹூலில் எப்படி வரும், ஃபாயில் எப்படி வரும், மஃபூல் எப்படி வரும், இஸ்மு லர்ஃபில் எப்படி வரும், இஸ்மு மக்கானில் எப்படி வரும், இஸ்மு தஃதீலில் எப்படி வரும், இஸ்மு தஃதீல் முதக்கரில் எப்படி வரும், இஸ்மு தஃதீல் முஅன்னஸில் எப்படி வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் நாம் படிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? பாருங்க. அல் முஅத்தல்லு, முஅத்தல் என்பது, அல் முஅத்தல்லு, முஅத்தல் என்பது சபஅத்து அன்வாஇன், சபஅத்து அன்வாஇன் 7 வகைகள் ஆகும். அல் முஅத்தல்லு, முஅத்தல் என்பது சபஅத்து அன்வாஇன் 7 வகைகள் ஆகும். சரிங்களா?
மொத்தம் 7 வகையாக இருக்குது. இந்த இல்லத்தினுடைய ஃபியால்கள் என்பது 7 வகையாக இருக்கிறது. சரியா? அந்நௌஉல் அவ்வலு முதல் வகை. அந்நௌஉல் அவ்வலு முதல் வகை முஅத்தல்லுல் ஃபாஇ. முஅத்தல்லுல் ஃபாஇ ஃபாக்களிமாவில் வரக்கூடிய இல்லத்தினுடைய எழுத்தாகும். லரப, ஃபதஹ, நசர, இதில் அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதில் ஃபாக்களிமா இருக்கா இல்லையா? முதல் எழுத்து தான் இது ஃபாக்களிமா. இப்படி ஃபாக்களிமாவில் வரக்கூடிய இல்லத்தினுடைய எழுத்து தான் முதல் வகை. இப்படி ஃபாக்களிமாவில் இல்லத்தினுடைய எழுத்து வரக்கூடிய இந்த முதல் வகைக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா யுகாலு லஹு வ இன்னும் யுகாலு சொல்லப்படும். யுகாலு சொல்லப்படும். லஹு அதற்கு சொல்லப்படும். எதற்கு? இந்த ஃபாக்களிமாவில் இல்லத்து வருதா இல்லையா? இந்த ஃபாக்களிமாவில் இல்லத்து வரக்கூடியதற்கு சொல்லப்படும். அல் மிசால. அல் மிசால் அப்படின்னு சொன்னால் போன்றுன்னு அர்த்தம். போன்றுன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருப்பதுன்னு அர்த்தம். ஜெராக்ஸ் காப்பி அப்படியே ஒரே மாதிரியே இருக்குமா இல்லையா? ஆனால் அதில் ஒன்று அசலாக இருக்கும், ஒன்று டூப்ளிகேட்டாக இருக்கும். அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா? பார்க்க அப்படி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒரிஜினல், இது என்னது டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லுமா? இப்போ ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்போ எல்லாராலையும் ஐஃபோன் வாங்க முடியல. இப்போ ஐஃபோனுக்கு டூப்ளிகேட்டு போட்டான். பார்க்குறதுக்கு என்ன செய்யுது? ஒரே மாதிரி இருக்கும். எப்போ அதனுடைய வித்தியாசம் தெரியும்? அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தான் அதனுடைய வித்தியாசம் நமக்கு என்ன செய்யுது தெரியுது இல்லையா? அப்போ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அதில் இல்லத்தினுடைய எழுத்து இருக்கிறத கவனித்து தான் இது முஅத்தல்லான ஃபியாலு, இது அசலான ஃபியாலு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சுக்குவோம்? கண்டுபிடிச்சிக்குவோம். பாருங்கள், அதாவது 2ஆவது நம்பர் பாருங்கள். அல் மிசாலு இம்மா சும்மிய மிசாலன் லி மிசாலத்திஹி ஐ முஷாபஹத்துஹு அஸ்ஸஹீஹி ஃபி இஹ்திமாலில் ஹரக்காத்தி ஃபில் மாலி தகூலு வஅத வஅத வஅது கல் லரப லரப லரபு ஃபி கிலாஃபில் அஜ்வஃபி ஒன் நாகிசிஸ் ஸஅதத்தி. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இதுக்கு போன்று அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஹரக்கத்தை சுமக்கக்கூடிய விஷயத்தில் அசலான ஃபியால்களுக்கு இது ஒத்துப்போகும். அசலான ஃபியால்களுக்கு இது என்ன செய்யும்? ஒத்துப்போகும். அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம இதை என்ன சொல்லியிருக்கிறோம்? மிசால் போன்று அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இடைமறை விஷயமாக இடையில் குறுக்க பூந்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த இடையில சொல்ல போகிற இந்த விஷயம் சொல்லிட்டா அது வேலை முடிஞ்சிடும். இதை உங்களுக்கு டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்போமே என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அது என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது அலிஃப். அலிஃப் என்பது லா தக்கூனு ஃபாஅல் ஃபியாலி, ஃபியாலினுடைய ஃபாக்களிமாவாக அது வரவே வராது. அலிஃப் என்பது ஃபியாலினுடைய ஃபாக்களிமாவாக ஒரு காலமும் என்ன செய்யாதுங்க? அது வராது. அக்ரமெல்லாம் வருதா இல்லையா? இந்த அக்ரமில் வர்றது ஃபாக்களிமாவா ஹர்ஃபுன் சாயிது, அதிகப்படியான எழுத்து. விளங்குதுங்களா? ஆனால் வ இன்கானத், வ இன்னும் இன்கானத் அது ஆகியிருந்தால், எது? அந்த அலிஃபு ஐனல் ஃபியாலி, ஃபியாலினுடைய ஐன் கலிமாவாக, அவ் அல்லது லாமஹு அந்த ஃபியாலினுடைய லாம் கலிமாவாக அது ஆகியிருந்தால், தக்கூனு நிகழ்ந்திருக்கும், தக்கூனு நிகழ்ந்திருக்கும், முன்கலிபத்துன் அன் வாவி அவ் யாஇ லா அஸ்லியத்தி, முன்கலிபத்துன் புரட்டப்பட்டதாக நிகழ்ந்திருக்கும், அன் வாவி வாவிலிருந்தும், அவ் அல்லது யாஇ யாவிலிருந்தும் புரட்டப்பட்டதாக நிகழ்ந்திருக்கும், லா அஸ்லியத்தன் அது அசல்லையே வந்திருக்காதுங்காங்க. இப்போ நான் நோட்டில் நான் சொல்கிறது நீங்கள் எழுதுங்க. நோட் எடுங்க, நோட் எடுத்து காம எழுதுங்க. காம, காஃப், காஃப் அலிஃப் சேர்த்து எழுதி மாவை தனியாக எழுதுங்க. காம எழுதிட்டீங்களா? காஃப், காஃப் அலிஃப் சேர்த்து வாவ் தனியாக. ரைட்டிங் பேடு எழுதியாச்சா? காஃப் அலிஃப் சேர்த்து எழுதிட்டுங்க, மீமை தனியாக எழுதிக்கங்க. ஒரு நிமிஷங்க.
சரி, இப்போ இந்த காம என்பது வந்து இல்லத்தினுடைய ஃபியால் தான். இந்த காமனுங்கிறது என்னது தான்? இல்லத்தினுடைய ஃபியால் தான். என்ன இருக்குது? காஃப் அலிஃப் மீம் இருக்கா? இதில் காஃப் என்பது ஃபா கலிமா, அலிஃப் என்பது ஐன் கலிமா, மீம் என்பது லாம் கலிமா. இப்போ அலிஃப் என்பது என்னவா நிகழ்ந்திருக்கு? ஐன் கலிமாவாக நிகழ்ந்திருக்கிறது. இது அசல்லையே இது வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது அசல்லையே வந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன? இல்லை, இது அசலில் வந்தது கிடையாது. மாறாக இதனுடைய அசல் என்னவா இருக்குன்னு சொன்னால் கவமன் இருக்கும். இதனுடைய அசல் என்ன இருக்கும்? கவம, காஃப் வாவ் மீம், இதான் அசல். இப்போ என்ன சொன்னாங்க? முன்கலிபத்துன் வாவி அவ் யாஇ, ஒன்று வாவிலிருந்து புரட்டப்பட்டதாக இருக்கணும் அல்லது யாவிலிருந்து புரட்டப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த இடத்துல காமன் வந்ததுனுடைய அசல் வந்து கவம. காமனுடைய அசல் என்னதுங்க? கவம. இந்த கவமாவில் இருக்கக்கூடிய வாவை நீக்கிட்டு தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? காம அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம்? அலிஃபை கொடுத்துருக்குறோம். ஏன் அதை மாற்றணும், ஏன் நீக்கணும் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி என்ன செய்வோம் படிப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அலிஃபு இல்லத்தினுடைய எழுத்தில் ஒரு எழுத்து என்னது? அலிஃப்னு ஒரு எழுத்து இருக்குது. இந்த அலிஃபினுடைய சாப்டரே முடிச்சிட்டாங்க. அலிஃபினுடைய சாப்டர் அப்படியே முடிக்கிறாங்க. பாருங்கள் என்னென்னு முடிக்கிறாங்க. அலிஃப் என்பது ஃபியாலினுடைய ஃபாக்கலிமாவாக வரவே வராது. கியாமத்து வந்தாலும் வருமே தவிர அலிஃப் என்பது ஃபாக்கலிமாவில் வருமானு கேட்டால் என்ன செய்யாது? வராது. ரெண்டாவது, அலிஃப் என்பது ஐன்கலிமாவாக லாம்கலிமாவாக வரும். ஐன்கலிமாவாகவும் லாம்கலிமாவாகவும் அது வந்தாலும் கூட அசலில் அது வந்திருக்காது. வாவில் இருந்தோ யாவில் இருந்தோ புரட்டப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கோம்? வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? முடிச்சிட்டாங்க. இப்போ அலிஃபுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிறது 2 எழுத்து தான். இனி இருக்கிறது எத்தனை எழுத்து தான்? 2 எழுத்து தான். எந்த 2 எழுத்து தான் இருக்குது? வாவும் யாவும் மட்டும்தான் என்ன செய்யுதுங்க இருக்கிறது. இப்போ இந்த வாவையும் யாவையும் பற்றி தான் என்ன செய்ய போகிறாங்க? சொல்ல போகிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள். அல் வாவு, வாவ் என்பது இதா கானத் ஃபா அல் ஃபியாலி, அது ஃபியாலினுடைய ஃபாக்கலிமாவாக இருந்தால், ஃபியாலினுடைய ஃபாக்கலிமாவாக வந்தால், ஃப எனவே தொஹ்ஸஃபு, தொஹ்ஸஃபு போக்கப்படும், தொஹ்ஸஃபு போக்கப்படும், தொஹ்ஸஃபு போக்கப்படும். மின் ஃபியாலில் முதாரிஹி, மின் ஃபியாலி வினை சொல்லில் இருந்து, முதாரிஇ முதாரியான வினை சொல்லில் இருந்து. அல்லதி எப்படிப்பட்ட முதாரியான வினைச்சொல் என்றால் யகூனு அது ஆகியிருக்கும், அலா வஸ்னி எஃப்இலு, எஃப்இலு என்ற வசனில் அது ஆகியிருக்கும். பி கஸ்ரில் ஐனி, ஐன்கலிமாவிற்கு கஸ்ர் வைத்து எஃப்இலு என்கின்ற வசனில் ஆகியிருக்கும். வமின் மஸ்தரிஹி இன்னும் அதனுடைய மஸ்தர் ஆகியிருக்கும். அல்லது எப்படி என்றால் வமின் மஸ்தரிஹி இன்னும் அதனுடைய மஸ்தரிலிருந்தும் போக்கப்படும். அல்லது எப்படிப்பட்டது என்றால் யகூனு ஆகியிருக்கும், அலா வசனி ஃபியாலத்தன், ஃபியாலத்தன் என்கின்ற வசனில் ஆகியிருக்கும். பிகஸ்ரில் ஃபாஇ, ஃபாக்கலிமாவினுடைய ஃபாக்கலிமாவுக்கு கசர் செய்யப்பட்டு. வ இன்னும் லா தொஹஸஃபு போக்கப்படாது. மின் சாயிரி தசாரிஃபிஹி, வ இன்னும் லா தொஹஸஃபு போக்கப்படாது. மின் இருந்து, சாயிரி அனைத்திலிருந்தும், தசாரிஃபிஹி அதனுடைய சர்ஃபுகளில் அனைத்திலிருந்தும் போக்கப்படாது. ஃப எனவே தகூலு நீ சொல்வாய், ஃபில் மாரூஃபி மாரூஃபி நீ சொல்வாய். இப்போ என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அஜ்னாஸுக்கு போகணும். அஜ்னாஸுக்கு போனால் இது உங்களுக்கு புரியும். இப்போ அஜ்னாஸை பொறுத்த மட்டும் ஃபஅல அப்படிங்கிற மாதிக்கு 3 விதமாக முஸ்தக்பில் வரும். ஃபஅலங்கிற மாதிக்கு எத்தனை வகையான முஸ்தக்பில் வரலாம்? 3 வகையான முஸ்தக்பில் வரலாம். என்ன 3 வகையான முஸ்தக்பில் அப்படின்னு சொன்னால் எஃப்இலு, ஃபஅல, எஃப்அலு ஒரு முஸ்தக்பில். ஃபஅல எஃப்அலு, நஸர யன்சுரு. அடுத்து ஃபஅல எஃப்அலு, லரப ஃபஅல எஃப்இலு, லரப யல்ரிபு. அடுத்து ஃபஅல எஃப்அலு, ஃபதஹ யஃப்தஹு.
அப்போ ஃபஅலங்கிற மாதிக்கு எத்தனை வகையான முஸ்தக்பில் வரலாம்? 3 வகையான முஸ்தக்பில் வரலாம். நீங்கள் அஜ்னாஸ் எடுத்து போய் பாருங்கள், தெரியும். அஜ்னாஸில் எதை பார்ப்பீங்க நீங்கள்? சுலாசி முஜர்ரதில் அசல் சுலாசி முஜர்ரதை போய் பாருங்கள். இதில் உங்களுக்கு பாபுன்னு போடுவாங்க இல்லையா? ஃபஅல ஃபஅல எஃப்இலு பாபு, ஃபஅல எஃப்உலு பாபு, ஃபஅல எஃப்அலு பாபு, இப்படின்னு சொல்லி இந்த பாபுகளை போட்டிருப்பாங்க. வேணுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி வரக்கூடியதில் எஃப்இலு அப்படின்னு சொல்லி முஸ்தக்பில் ஒன்று வருது பார்த்தீங்களா? இந்த எஃப்இலு அப்படிங்கிற முஸ்தக்பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இல்லத்தினுடைய எழுத்து ஃபாக்கலிமாவாக இருந்தால் அங்கே இல்லத்தினுடைய எழுத்தை நாம் போக்கிடுவோம். இல்லத்தினுடைய எழுத்தில் ஃபாக்கலிமாவாக வாவியா ஃபாக்கலிமா, நீங்கள் இது எப்படி வச்சுக்கங்க, வாவியா இல்லத்து, வாவியா இல்லத்து, யாஇயா இல்லத்து. இப்போ வாவியா இல்லத்தில் நம்ம ஃபாக்கலிமாவில் வரக்கூடியதை பற்றி படிக்கிறோம், சரிங்களா? அப்போ வாவியா இல்லத்து ஃபாக்கலிமாவில் எஃப்இலு அப்படிங்கிற முஸ்தக்பில்ல வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் என்ன செஞ்சிடுவோம்? அந்த வாவை போக்கிடுவோம். அந்த வாவை என்ன செஞ்சிடுவோம்? போக்கிடுவோம். அதே மாதிரி அதனுடைய மஸ்தர் ஃபியாலத்தன் என்று ஃபாக்கலிமாவுக்கு கஸ்ர் வச்சு வந்தாலும் அங்கேயும் நாம் போக்கிடுவோம். மற்ற இந்த 2 இடத்தை தவிர மற்ற எங்கேயும் நாம் போக்கவே மாட்டோம் வாவை. மற்ற எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம்? வாவை போக்க மாட்டோம், சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. ஃப எனவே தகூலு நீ சொல்வாய், ஃபி மாரூஃபி மாரூஃபில் நீ சொல்வாய். எப்படி சொல்வாங்க? வஅத வஅத வாக்குறுதி கொடுத்தான். வஅத என்ன அர்த்தங்க? வாக்குறுதி கொடுத்தான். இப்போ இந்த வஅத அப்படிங்கிறதுல வாவ் என்பது ஃபா கலிமா, ஐன் என்பது ஐன் கலிமா, தால் என்பது லாம் கலிமா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஃபா கலிமாவாக இருக்கா இல்லையா? ஃபா கலிமாவாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து இல்லத்தினுடைய எழுத்தாக இருக்குது. என்ன எழுத்தாக இருக்குது? இல்லத்தினுடைய எழுத்தாக இருக்குது. இப்போ இந்த ஃபா கலிமாங்கிறது அசல் எழுத்து. அசல் எழுத்து தானே இருக்குது, அதிகப்படியான எழுத்து இல்லை. என்ன எழுத்து அது? அசல் எழுத்தான். அப்போ அசல் எழுத்தில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து என்னவா இருக்குது? இல்லத்தினுடைய எழுத்தாக என்ன செய்யுது? இருக்குது. அப்போ இது இல்லத்தான ஃபியாலு. இது என்னது? இல்லத்தான ஃபியாலு. இப்போ இந்த இடத்துல நம்ம வாவை நீக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் நீக்கலை. வாவை நீக்கியிருக்குமான்னு கேட்டால் என்ன செய்யலை? நீக்கலை. ஆனால் முஸ்தக்பில்ல பாருங்கள், யஇது வாவை நீக்கிட்டோம். அசல் எப்படி இருக்கும்? யவ் ஈதுன்னு இருக்கும். அசல் எப்படி இருக்கும்? யவ் ஈது அப்படின்னு இருக்கும். வழங்குங்களா? யவ் ஈதுல வந்து யா என்பது அலாமத்துல் முஸ்தக்பில், வாவ் என்பது ஃபா கலிமா, ஐன் என்பது ஐன் கலிமா, தால் என்பது லாம் கலிமா. அப்போ யவ் ஈது என்னென்னு வருது? யவ் ஈது அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே என்ன செஞ்சிட்டோம்? அந்த இல்லத்தினுடைய எழுத்தை நீக்கிவிட்டோம், சரிங்களா? எஃப் இலு அப்படிங்கிற மாதிரி யவ் ஈது, எஃப் யவ், எஃப் யவ் இருக்கா? அப்போ இங்கே என்ன செஞ்சிட்டோம்? இல்லத்தினுடைய எழுத்தை நீக்கிட்டோம். இந்த 2 இங்கே இடத்துல நீக்கிட்டோம். அதே மாதிரி இதத்தன், அது மாதிரி எங்கே நீக்கியிருக்கிறோம்? இதத்தன் மஸ்தரில். இதத்தன்கிறது அசல் எப்படி இருக்கும்? விஅதத்தன். அசல் எப்படி இருக்கும்? விஅதத்தன். ஃபாவுக்கு என்ன இருக்கும்? கஸ்ர் இருக்கும். அப்போ அங்கே என்ன செஞ்சிட்டோம்? அந்த ஃபா வரக்கூடிய இல்லத்தினுடைய எழுத்தை நீக்கிட்டோம். இந்த 2 இடத்த தவிர மற்ற எங்கேயும் இந்த வாவில் நீக்கவே மாட்டோம். இல்லை வாங்குதா? இப்போ சர்வ் செஞ்சு பாருங்கள். வாய்தவை மாதியில் சர்வ் செய்யுங்க. வாய்தவை மாதியில் சர்வ் செய்யுங்க. எப்படி? வாய்த வாய்தா வாய்து வாய்தத்து வாய்தத்தா வாய்தன வாய்தத்த வாய்தத்துமா வாய்தத்தும் வாய்தத்தி வாய்தத்துமா வாய்தத்தும்ன வாய்தத்து வாய்தனா. விளங்குதுங்களா? அப்போ வாய்தவுக்கு யவ் ஐது அப்படிங்கிறது தான் மாலி. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம்? யஇது. இங்கே என்ன செஞ்சிட்டோம்? யஇது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? நம்ம இங்கே முஸ்தக்பில்ல நீக்கிவிட்டோம், சரிங்களா? மற்ற எங்கேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நீக்க மாட்டோம். மற்ற எல்லா இடங்களையும் நாம் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? சர்ஃபு செய்து கொள்ளலாம். அப்படியே சர்ஃப் செய்து கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சர்ஃபு செஞ்சு பார்க்கணும். என்ன செய்யணுங்க? சர்ஃபு செய்யணும். சும்மா சர்ஃபு செய்யாமல் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம் வைக்கோம், அங்கே படிக்கிறத மட்டுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. வழங்குதுங்களா? இப்போ நீங்கள் பாடம் சொல்லும்போது இந்த சர்ஃபுகளை சொல்லி, இப்போ இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல போக்கப்படலை, இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு,
எந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும். வணங்குதுங்களா? அப்போ இதத்தன் வாதத்தன், இன்னும் வாதத்தன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மஸ்தர் இருக்குது. இதத்தன் அப்படிங்கிறது ஒரு மஸ்தர்ன்னு சொன்னால், வாதத்தன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இன்னொரு மஸ்தர் இருக்கிறது. சரி, அப்போ வாழத வாக்குறுதி கொடுத்தான், யஇது வாக்குறுதி கொடுப்பான். அப்போ யஇதுனுடைய அசல் எப்படி இருக்குங்க, யவ்இதுன்னு இருக்கும். அசல் எப்படி இருக்கும், யவ்இதுன்னு இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, பாருங்கள். அடுத்து இதத்தன் வாக்குறுதி கொடுத்தல். இதத்தன் வாக்குறுதி கொடுத்தல். வாயுதத்தன் இன்னும் வாக்குறுதி கொடுத்தல். ஃபஹுவ வாயுதுன் அவன் வாக்குறுதி கொடுக்கக்கூடியவன். ஒஃபில் மஜ்ஹூலி இன்னும் மஜ்ஹூல் எப்படி சொல்லுவீங்க, ஒய்த. மஜ்ஹூல் எப்படி சொல்லுவீங்க, ஒய்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. யுஅது வாக்குறுதி கொடுக்கப்படும். இப்போ இங்கே போக்கப்படலை, ஏன்னா இங்கே யவ் அப்படிங்கிற மாதிரி வரலை, யூன்னு வந்துருச்சு. வணங்குங்களா? அப்போ அந்த லம்மத்துக்கு தோதுவான எழுத்து வாவு தான். நம்ம முன்னாடியே நான் இது மஸ்தருங்க பாருங்க, இது என்ன எழுத்துன்னு சொன்னோம், மத்தினுடைய எழுத்து அப்படின்னு சொல்லும்போது வாவுக்கு தோதுவாக நீட்டக்கூடிய எழுத்து என்னது, இந்த எழுத்து வரும்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இங்கே அதன் பிரகாரம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. வணங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ யுஅது இதத்தன் வவாதத்தன் வதாலிக்க மவ்ஊதுன், வதாலிக்க மவ்ஊதுன். அல் அம்ரு இது, அல் அம்ரு இது லி யஇது லி யுஅது ஒஃபின் நஹி லா தஈத் லா யஈத் லா யுஅது. சரிங்களா? இங்கே போடுறாங்க பாருங்கள். வ அஸ்லு யஇது, யஇதினுடைய அசல் என்பது யவ்இது. பார்த்தீங்களா, போட்டாங்க யவ்இது என்று இருக்கும். எனவே ஹுதிஃபத்தில் வாவு மின்ஹு அதில் வாவ் என்பது போக்கப்பட்டிருக்கு. வ அஸ்லு இதத்தன், இதத்தன் என்பதனுடைய அசல் என்பது விஅதத்தன், விஅதத்தன் என்று இருக்கும். எனவே ஹுதிஃபத்தில் வாவு மின்ஹு அதிலிருந்து வாவ் போக்கப்பட்டது. பஅதன் நக்லில் ஹரக்கத்திஹா, பஅத பிறகு நக்கல புரட்டப்பட்டு விட்டது, ஹரக்கத்திஹா அதனுடைய ஹரக்கத்து புரட்டப்பட்டு விட்டது, இலல் ஐனி ஐனுக்கு புரட்டப்பட்டுள்ளது. மஸ்தரில் விஅதத்தன் இருக்கா இல்லையா, மஸ்தரில் விஅதத்தன் அசலை பாருங்கள், அசல் என்னென்னு இருக்குது, விஅதத்தன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம், வாவை நீக்கிட்டோம். இப்போ வாவை நீக்கிட்டோம்னு சொன்னால் ஐனில் என்ன இருக்குது, பேசிக்காக சுக்குன் இருக்குது. அப்போ ஒரு ஆரம்பத்திலே ஒரு சுக்குன் வச்சு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்திலே சுக்குன் வச்சு என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. ஆரம்பத்தில் சுக்குன் வச்சு என்ன செய்ய முடியாதுங்க, படிக்க முடியாது. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், போக்கப்பட்ட அந்த வாவினுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐனுக்கு கொடுத்துருவோம். போக்கப்பட்ட அந்த வாவினுடைய ஹரக்கத்தை தூக்கி எதுக்கு கொடுக்குறோம், ஐனுக்கு கொடுக்குறோம். ஐனுக்கு கொடுத்துட்டா விஅதத்தன் அப்படிங்கிறது இதத்தன் என்று மாறிடும். விஅதத்தன் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, இதத்தன் என்று மாறிவிட்டது. சரிங்களா? வஇது லியஇது ஃபில் அம்ரி வலா தஇத் வலா யஇது ஃபின் நஹி மப்னியாத்தும் மின் யஇது. இது மப்னியாத் அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாகவே, யஇதுவினுடைய நிரந்தரமாகவே, அதாவது யவ்இதில் இருந்து தான் இது எடுத்திருக்கிறோம், லி எது லி யஇதும் எடுத்திருக்கிறோம், நஹியில் உள்ள லா தஈதும் லா யஈதும் யவ்இதில் இருந்தால் எடுத்திருக்கோம். அப்போ யவ்இதுலேயே நம்ம போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது எடுக்கும்போதும் அங்கே வாவு இருக்காது, லீ எது எடுக்கும்போதும் இருக்காது, லா தஈதுலேயும் வாவு இருக்காது, லா யஈதுலேயும் வாவு இருக்காது. அதாவது என்ன சுருக்கமாக விளங்குறதா என்னென்ன, முஸ்தக்பில் இருந்தால் அம்ரை எடுப்போம். அப்போ அம்ரை எடுக்கிறதுக்கு முஸ்தக்பில் தேவை. அப்போ முஸ்தக்பில்லையே வாவை போக்கிட்டுங்கன்னு நாங்கள் சொன்னால், அந்த முஸ்தக்பிலிருந்து எடுக்கப்படுற அம்ரிலையும் நஹிலையும் வாவு வராது. விளங்குதுங்களா? ஏன் அப்படின்னா யவ்இதுங்கிறதுலையே வாவை என்ன செஞ்சிட்டோம், நீக்கிட்டோம். அப்போ யவ்இதுலேயே நீக்கிட்டதுனால இதிலிருந்து எடுக்கப்படுறதுனால
யஈதுலேருந்து எடுக்கப்படுது. எதுலேருந்து எடுக்கப்படுது? யஈது அப்படிங்கிறதுலேருந்து தான் அம்ரையும் எடுக்கணும், முஸ்தக்பிலையும் அம்ரையும் எடுக்கணும், நஹியும் எடுக்கணும். அப்போ ரெண்டுலேருந்து நம்ம அதிலேருந்து ரெண்டையும் எடுக்க போகும்போது அலாமத்துல் முஸ்தக்பிலை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது யஈது அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? இது விளங்குதுங்களா என்று என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒலா தொஹதஃபுல் வாஉ, இன்னும் வாவு போக்கப்படாது. மின் வசனி எஃப்ஆலு, எஃப்ஆலு வசனில் போக்கப்படாது. பி ஃபத்தஹில் ஐனி, ஐன் கலிமாவிற்கு லம்மு வைத்து வரக்கூடியதில். ஒலா மின் வசனி எஃப்உலு பி லம்மில் ஐனி, இன்னும் ஐன் கலிமாவிற்கு லம்மு வைத்து வரக்கூடிய அதிலும் போக்கப்படாது. நான் முன்னாடி சொன்னதுதான். ஃபாலங்கிற மாலிக்கு 3 விதமான முஸ்தக்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? 3 விதமான முஸ்தக்பில் இருக்குது. எஃப்இலு, எஃப்ஆலு, எஃப்உலு. இதில் எஃப்இலுல மட்டும்தான் 2 இடத்துல தான் வாவு இல்லத்தினுடைய எழுத்தாக வந்தால் போக்குவோம். ஒன்று முஸ்தக்பில்ல, இன்னொன்று மஸ்தரில். இந்த 2 இடத்த தவிர வேறு எங்கேயும் நினைச்ச மாட்டோம், போக்க மாட்டோம். முஸ்தக்பில்ல போக்குனதுனால அம்ரு ஹாதிர் எடுக்கும்போதும் அம்ரு காயிப் எடுக்கும்போதும் போக்கிடுவோம். வழங்குதுங்களா? அதே மாதிரி நஹீல் ஹாதிரில் நஹீல் காயிப்லையும் என்ன செஞ்சிடும்? போக்கிடுவோம். வழங்குதுங்களா? இந்த 2 இடத்துலையும் போக்கிடுவோம். ஆனால் நஹீல் காயிபில் மஜ்ஹூல்லையும் போக்க மாட்டோம், நஹீல் அம்ரு காயிப் மஜ்ஹூல்லையும் என்ன செய்ய மாட்டோம்? போக்க மாட்டோம். வழங்குதுங்களா? அதே நேரத்தில் எஃப்ஆலு எஃப்ஊலுங்கிற இந்த 2 வசன்லையும் இல்லத்தினுடைய எழுத்தான வாவு வந்தால் அங்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நீக்க மாட்டோம். அங்கே என்ன செய்ய மாட்டோங்க? நீக்க மாட்டோம். வழங்கிருச்சா? பாருங்க. க வஜில, வஜில யௌஜலு, வஜில யௌஜலு போக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் போக்கப்படலை. சரிங்களா? அதே மாதிரி வஜுஹ யூஜஹு, வஜுஹ வஜுஹ யூஜஹு போக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலை? போக்கப்படவில்லை. வஜில அப்படின்னு சொன்னால் கண்ணியம் வந்தது, அவனுக்கு மரியாதை வந்தது, மரியாதையாக நடந்து கொண்டான். என்னென்னு அர்த்தம்? மரியாதையாக. வஜில மரியாதையாக நடந்து கொண்டான். யௌஜலு மரியாதையாக நடந்து கொள்வான். வஜுஹ, வஜு வஜுஹ வஜுஹ அப்படின்னு சொன்னால் முன்னோக்கினான். வஜுஹ அப்படின்னா என்னங்க? முன்னோக்கினான். யூஜஹு முன்னோக்குவான், யூஜஹு முன்னோக்குவான். சரிங்களா? லம்ரு மின் வஜில யௌஜலு ஈஜல். இப்போ அம்ரில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஈஜல்னு மாறிடும். சரிங்களா? அஸ்லுஹு யூஜல எழுதுங்க, அசல் எழுதுங்க, அசல் எழுதுங்க. யூ, யூ அலிஃப் வாவ் ஜீம் லாம், யூ ஜல், யூ 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 ஜல. படிக்க முடியல பற்றிலா? இதுதான் அசல், அம்ருனுடைய அசல். இந்த அசல் எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால் ஈஜல்னு மாறிடும். என்னென்னு மாறிடும்? ஈஜல்னு மாறிடும். ஏன் ஈஜல்னு மாறுது அப்படின்னு சொன்னால் யா என்பது என்ன அலிஃப் இருக்கிறது இல்லையா? ஆரம்பத்தில் என்ன செய்யுது? அலிஃப் இருக்குது. அது வசூலுடைய அலிஃபு, அது அதிகப்படியான அலிஃபு. அசல் அலிஃப்னு நினச்சிடாதீங்க. அது என்னது? வசூல் அலிஃபு. நம்ம அம்ரு எடுக்கிறதா இருந்தால் வசூலுடைய அலிஃபை கொண்டு வரணும்னு படிச்சிருக்கோமா இல்லையா? வசூலுடைய அலிஃபு. அப்போ அந்த அலிஃப் எப்படி இருக்குது? கஸ்ரு பெற்றதாக இருக்குது. இப்போ இந்த கஸ்ரு பெற்ற எழுத்தை தோதுவாக நீட்டுறதுக்கு தோதுவான எழுத்து என்ன எழுத்து? யா. அப்போ யாவை கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன கொண்டு வந்துட்டோம்? யாவை கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டா ஈஜல என்று மாறும். என்னென்னு மாறும்? ஈஜல என்று மாறும். அப்போ அம்ரு எடுக்கணும்னு சொன்னால் லாஸ்ட்டில் என்ன செய்யணும்? லாஸ்ட்டில் சுக்குன் வைக்கணும் இல்லையா? அப்போ ஈஜல என்பது ஈஜல் என்று மாறிடும்.
அதுங்களா யூஜல அப்படிங்கிறது தான் என்னென்ன மாறி இருக்குது, ஈஜல்னு மாறி இருக்குது. அம்ரு எடுக்கும்போது டோட்டல் சேஞ்சாக மாறிடும். சரிங்களா, அதான் சொல்கிறாங்க. கொலிபத்தில் வாவு புரட்டப்பட்டுள்ளது, யாவாக புரட்டப்பட்டுள்ளது. லி சுக்கூனிஹா வ இன்கிசாரி மாகபுலஹா. லி சுக்கூனிஹா அதனுடைய சுக்கூனை கவனித்து, வ இன்கிசாரி மாகபுலஹா இன்னும் அதற்கு முன்னால் உள்ளது கஸ்ர் செய்யப்பட்டதை கவனித்து அங்கே வாவ் என்ன செய்யப்பட்டிருக்கு, யாவாக புரட்டப்பட்டுள்ளது. வ இன் இல்லும்ம மா கபுலஹா ஆதத்தில் வாவி நஹு யா ஸைது ஈஜல் துல்ஃபத் பில் வாவி வ தக்துபு பில் யாஇ. துல்ஃபது பில் வாவி வாவை கொண்டு படியுங்கள், வ தக்குத்துபுல் பில் யாஇ யாவை கொண்டு எழுதுங்க. சரி, இப்போ இதோடு நிற்கட்டும். இதுக்கு அடுத்து முதாஹலத்துன் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த குறிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹொதிஃபத்தில் வா உ மின் யதவு வ யஸவு வ யலவு வ யகவு வ யதவு மஅ இன்னஹா வஸனு யஃஅலு மஃப்தூஹில் ஐனி லிஅன்னஹா கானத் ஃபில் அஸ்லியத்தி யௌதிஉ யூசிஉ யௌஇது யௌகிஉ வ யௌஇது அலா வஸ்னி யஃஇலு மக்சூரில் ஐனி ஃபஹுதிஃபத்தில் வாவு சும்ம ஃபுதிஹத்தில் ஐனு ஹர்ஃபல் ஹல்கி ஃபில் லாமி வதுஹதஃபில் ஐனு மின் யதரஉ மஅ அன்னஹு லைஸ ஃபி லாமுஹு ஹர்ஃபல் ஹல்கி லிகௌனிஹி பிமஅனா யதஉ وترك العرب استعمال الماضي يدع ويزرع والياء إذا كانت الفاء فاعي فلا تحذف في كل حال نحو يمن ييمن ويئس ييأس ويسر ييسر. சரி, ஓகே. இந்த முலாஹலத்துடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் என்ன செய்வோம், நம்ம சேர்த்து நடத்திக்கலாம். முலாஹலத்துடன் நடத்தின பின்னாடி அடுத்த பாடத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.